கையில் வைத்து சுற்றி கொண்டிருக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்குமான சில நடிகர்களை பார்த்தால் தள்ளி நின்று கொண்டாடத் தோன்றும். ஆனால் இவரை பார்க்கும் பாமர மக்களும் இவரின் கன்னத்தை கிள்ளி இவர் நம்ம புள்ளனா என அன்பை அள்ளி கொடுத்து கொண்டாடி தீர்க்கட்டும். ஒரு பொண்ணு பின்னாடி பாட்டு பாடி ஃபாலோ பண்ணி ப்ரொஃபஸரை கொடுத்து சூட் வாங்கி ஆனாலும் இல்லாம மறுபடியும் ட்ரை பண்ணி கடைசியில அந்த பொண்ணையை கைப்பிடிச்சு லவ்ன்ற சுனாமியில ஸ்விம்மிங்க போடுற ஒவ்வொரு சிங்கிள்ஸ்க்கான ஒட்டுமொத்த பேக்கேஜையும் ஒரே மூவில சிங்கிள் பேக்கில் காமிச்சு கிளாஸும் காட்டி தேவைப்பட்டா 6 பேக்ஸும் காமிச்சு மாசம் காட்டுறது எங்க விஐ. பொதுவாக ஒருத்தனோட திறமை கூட இன்னொருத்தனோட திறமையை போட்டி போட்டு பார்த்துருவோம். ஆனா நம்ம தனுஷ் அவர்கள் மட்டும் அவரோட திறமைகளுக்குள்ளேயே போட்டி போட்டு அவரோட திறமை மூலமா அவர் திறமையவே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கார். நடிப்பு, நடனம், எழுத்து, இயக்கம், பாடல், தயாரிப்பு இவருக்குள்ள இருக்கும் ஒவ்வொரு திறமைக்கும் கூடு விட்டு கூடு பாஞ்சு உருமாறி கிட்டடிக்கிறது எங்க அண்ணன் நேரமாய். இவர் சினிமா வர்றதுக்கு முன்னாடி செஃப்பாகணும்னு ஆசைப்பட்டதாலேயோ என்ன சினிமால இவர் பண்ற ஒவ்வொரு கேரக்டரையுமே கூப்பிட்டு தெரியும். அப்படின்ற ஒரு நபருக்காக கூடின இந்த கோடான கோடி ரசிகர் கூட்டம் சொல்லும் சினிமால இவருக்கான இடத்தை மக்களுக்கு தேவையான செல்வத்தை வாரி கொடுக்கிறவர் குபேரண்ணா. சினிமாவுக்கு தேவையான பல புது திறமைகளை தேடி தேடி கொடுத்துக்கிட்டு இருக்க இவரும் குபேரண்ணா. அன்னைக்கு இவர் உருவத்தை பார்த்து பேசினவங்களுக்கு தெரியாது இவரோட புகழ் இன்னைக்கு ஹாலிவுட் வரைக்கும் உருவெடுத்து நின்று பேசும். Back in 2002, if I had told anybody I would win 4 national awards or I would star in a Hollywood film, they would laugh in my face. So I believe in doing it and then talking rather than talking about it. You knew there was only one man in the world for this job, Ganesh. We were fans of Ganesh before working with him. We're very lucky to have Ganesh in this movie. It was an honor to work with him. தனுஷ் அப்படின்ற பேர் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் கட்டி கொண்டாடுற பேர். டோலிவுட், மாலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் கடல் தாண்டி பல மொழி தாண்டி கொண்டாடப்படுகிற ஒரு சகாப்தம். இப்படி தனக்கென ஒரு ரசிக ராஜாங்கத்தை உருவாக்கின இவரோட டேலண்ட் போட்டி போட தமிழ் சினிமாலையும் இந்தியன் சினிமாலையே ஆப்பரண்டா ஆளே இல்லாத சோழ ராஜா எங்கள் தனுஷ் கே ராஜா. முன்னாடி யாரும் ஓடுறது பார்த்ததில்லை, பின்னாடி யாரும் ஓடுறான்னு பார்த்ததில்லை, கூட யாரும் ஓடுறான்னு பார்த்ததில்லை. அது நமக்கு தேவையும் இல்லை. ஓடிட்டு இருக்குமாச்சு, அவ்வளோதான் மேட்டர். அது போதும்.